Hi all, welcome back to our channel. It's me ரோஷினி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஒரு கார்டனிங் vlog தான் பார்க்க போறோம்னு சொல்லலாம் தான் எனக்கும் ஆசை. பட் அவ்வளோ பெரிய கார்டனிங் எல்லாம் இல்லை. நம்ம இப்போதான் வந்து சின்ன சின்ன செடிகள் வந்து நடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 days முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். மணி பிளான்ட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இந்த கொஞ்சம் செடியெல்லாம் பையனும் அங்கங்கெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கான். சரி, அப்போ இதை வந்து நம்ம வந்து இதே மாதிரி தொட்டி வந்து வாங்கியிருந்தேன். சின்ன நம்ம இந்த ஜன்னலில் எங்கேயாவது வைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பார்க்கலாம் ஜன்னலில் வைக்க முடியுமான்னு பார்க்கலங்க. பாருங்க, குட்டியோண்டு தொட்டி. பட் இந்த கம்பியில் வந்து இது நிற்காது, இந்த வளைவு நிற்காது. ஸோ பார்க்கலாம் எங்கே நட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போய் இதுக்கு மண் போய் எடுத்துகிட்டு வரலாம். வெளியில் போய் மண் எடுத்துகிட்டு வரலாம். வாங்க, வந்து மண் எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியில் போகிறோம். இதுங்க அப்படியே திருப்புறேன். மண் எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியில் வந்திருக்கோம். பாருங்கள், சித்து இருக்கிற வெயில் இருக்குது. சரி, நம்ம அந்த பக்கம் போய் கொஞ்சம் மண் இருக்குது, அந்த மண்ணை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் இதுன்னு எடுக்கா மண், இதான் இங்கேருந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் மண். ஓகே, இந்த மண்ணை கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டுட்டு அவனே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் தான் இப்போ மண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். നമുക്കൊരു 3-4 ചട്ടിക്ക് മതിയില്ല. ഈ ഒരു കുട്ട കറക്റ്റ് ആയിരിക്കൂലേ മണ്ണ്? മതി. ഇതാ ഇവളും പോതും ഒരു കുട്ട. വേണമെങ്കിൽ രണ്ടാമത് വന്നെടുക്കാം, രണ്ടാമത് വേണമെങ്കിൽ വന്നെടുക്കാം. വാ, കമോൺ, ലെറ്റ്സ് ഗോ. ഇതാ அவன் இனி தூக்கிட்டு வந்துடுவான். தூக்கிட்டு வா, அவன் இனிமேல் நம்ம தூக்கிட்டு வந்துடுவான். எல்லோரும் வீட்லேயும் சமையல் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மணல் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போகலாம், பயங்கர வெயில். உள்ளே போகலாம். ഇവിടെ നിന്ന് തന്നെ டோரு சாத்தலாம். டோர் சாத்தலைன்னா என் 2 தங்க பிள்ளைங்களும் வெளியில் ஓடிடுவாங்க. அதுக்கு தான் டோர் சாத்தினது. சரி, இப்போ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வேணாம், செடியெல்லாம் எடுத்துகிட்டு வேணாம். செடியெல்லாம் கீழே இறங்கி அவன் போய் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும். நம்ம வந்து வெயில், நல்ல வெயில், செம்ம வெயில். அவன் போய் செடி எடுத்துகிட்டு வரட்டும். நம்ம வந்து செடி நடலாம். மண் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் செடி நட்டால் என்னென்னா, ஊருக்கெல்லாம் போகிறனால அந்த செடியெல்லாம் வாடி போயிடும். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. நான் மணி பிளான்ட் போட்டாலுமே அப்படி தான், தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலுமே அது வந்து ஏதோ ஒன்று ஆகுது, தண்ணிக்கு அழுகி போய் ஏதோ ஒன்று ஆகுது. எடுத்துகிட்டு வாடாம்மா. அங்கே விட மாட்டானுவான், ஓடுறதுக்கு நிற்பானுவான் கூட வர்றதுக்கு. ஓகே, இப்போ செடி நடா இப்படி வை, தாழ வைக்கி. ஒவ்வொரு கப்பலையாக வந்து மண்ணை வந்து அடைச்சி இப்போ செடியை வந்து நட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணி பிளான்ட்டை வந்து நட்டுக்கலாம். எப்பா மண் பயங்கர வெயிட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணி பிளான்ட்டை நட்டுக்கலாம். இந்த நம்ம கிழங்கு ஏண்டிமா அழுவீங்க, அவனுங்களை கூட்ட வேண்டியாமா அழுறாங்க. ஓகே, நம்ம வந்து ரோஸ் வளருவில்ல, இவன் அறிவுசாலி. ரோஸ் கம்பெல்லாம் சின்னது, அதாவது ரோஸ் பூவோடு பறிச்சிட்டு வரான் நட்டு வைக்கிறதுக்கு வேண்டி. கொண்டா, இது ஈ செடியெல்லாம் தனியாக வைக்கி. இதை முதல் இதை ஃப்ரெண்ட்லேருந்து மாற்றி அது மண்ணிடா. இங்கே பாருங்க, இதெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எப்படி நட்டு வைக்க முடியும்? இதில் அவனுக்கு தெரியாதுல்ல. இங்கே பாருங்க, இந்த ரோஸை வந்து நான் நட்டு வச்சா வளருமாமா. இது எப்படி வளரும்? இருந்தாலும் அவனுடைய ஆசைக்கு வந்து அவன் எடுத்துகிட்டு வந்தான். சரி, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், திழுப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதை வந்து இப்படி நட்டு வச்சுக்கலாம்ல. இதில் தான் இவ்வளோ மணி பிளான்ட் எல்லாம் இருக்கணும்ல, இதை வந்து நம்ம இதில் நட்டு வச்சுக்கலாம். ஒன்று தான் வைக்காம இல்லை, 2-3 வைக்க நமக்கு வளர்ந்துட்டு வேணுங்க. நம்ம 2-3 நட்டு வைக்கலாம். அது வளர்ந்துட்டு வேணும் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வளர்ந்துட்டு வேணும் மாற்றிக்கலாம். கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேறையும் வந்து தொட்டியெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்குள்ளாடியும் மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு தொட்டிலே ஒரு 2-3 செடிகளெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து தண்ணியிலே போட்டிருந்தனால அந்த திழுப்பு உடஞ்சி போயிடுச்சு. சரி, வளர்ந்துடும், நம்ம வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். வந்துடும், வளர்ந்து வந்துடும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எவ்வளோ பெரிய கல். நம்ம இந்த மண்ணெல்லாம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த பட்டம் போட்டு ஒரு 4-5 செடி அப்படியே நட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் வைக்கலாம், இல்லை எவ்வளோ திருப்பு இருக்கணும், இங்கேயே வச்சுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் அப்படியே திழுப்பு ஒரு டப்பரத்தை எழுதிட்டு, ஆமாம், கொஞ்சம் திழுப்பு வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேறு எதுலையாவது மாற்றி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வளர்ந்துடும்.
எனக்கு செடி நடலாம் தெரியாதுங்க, தெரிஞ்ச மாதிரியெல்லாம் நடுறேன். நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி நடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், அடியில் எல்லாம் தண்ணியும் வரும், அது குழப்பம் இல்லை. பாருங்க நிற்கிதா, இதெல்லாம் வளர்ந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி எல்லா செடியும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு செடி ஃபினிஷ் பண்ணி எடுத்தோமா, அதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செடிகளையும் அதே மாதிரி நட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் சென்னையிலேருந்து பறிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் சென்னையிலேருந்து பறிச்சுட்டு வந்தது. இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இப்போ இங்கே பக்கத்துலேருந்து பறிச்சது, அதெல்லாம் சென்னையிலேருந்து பறிச்சது. கொஞ்சம் கூட நல்லா கொடி தோண்டிட்டு உள்ளே வைக்கலாம். இதெல்லாம் வந்துடும். 10 மணி செடின்னு சொல்லுவாங்க, 10 மணிக்கு பூக்கும், 12 மணிக்கு பூக்கும், அதே மாதிரிப்பட்ட செடி. பாருங்க, இது மண் போட்டு வச்சிடலாம். மண் ஃபுல்லாக குப்பையாக இருக்கு. சரி இருக்கட்டும். பாருங்க, குப்பையில் அப்போ ரோட்டில் வளர்ந்ததும் இப்படி தானே வளரும். ரோட்டில் வளர்னதும் இப்படி தானே வளரும், குப்பையில் தானே. ஓகே, இங்கே பாருங்கள், இதையும் நம்ம வந்து நட்டுட்டோம். இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்கிறது. நம்ம கொஞ்சம் கூட வேர் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் கூட திழுப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அதில். இப்போ இது 2 முடிச்சாச்சு. இதுவும் நம்ம உள்ளே வச்சுருக்கோம், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் உள்ளே இருக்குது. இனி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, இதுலேயும் வச்சிடலாம் ஒரு 5 செடி. அதுக்கப்புறம் அந்த பெரிய தொட்டிலையும் வச்சிடலாம். இதுவே நமக்கு வளர்ந்துடும். கொஞ்சம் நாள் போகும்போது இதுவே வளர ஆரம்பிக்கும். அது தேவையில்லைம்மா, இதுலேயும் எல்லாத்தையும் வச்சிடலாங்க, வேறு செடி இல்லை இல்லையா? யாரு தேவையில்லை, அது வேணுங்கி 2வது வேணுங்கி பறிக்க, வேணுங்கி 2வது அது வைக்க. அத்தை இதுலேயே கரெக்டாக கரெக்டாக இருக்குது, இதுலேயே கரெக்டாக. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மண்ணில் தண்ணி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் செடி நடுறேங்க, யாரும் கமெண்டில் வந்து கழுவி ஊற்றாதீங்க. நம்ம வந்து பெரிய செடியெல்லாம் நடுறோன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக நடணும். க்ரோ பேக்கெல்லாம் வாங்கி ரொம்ப நம்மளை ப்ராப்பராக நடலாம். இது வந்து இப்போ சும்மா 10 மணி நம்மக்கிட்ட இருக்குது, அது அம்மா மாதிரி வீட்டில் கொண்டு கொடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நட்டாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம செடி எல்லாமே நட்டு வச்சுருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம ஜன்னலில் வந்து தொங்க விட முடியாது. ஸோ நம்ம இப்போதைக்கு இங்கே ஜன்னலில் தொங்க விட்டு பார்த்தீங்களா, இங்கே நம்ம துணியும் போட மாட்டோம் அதிகமாக. ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றி இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப நம்மளை வச்சுருந்தது இவ்வளோ தானே, மும்பை இவ்வளோ தானே வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேணும் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படியே மாற்றி வைக்கலாம். வேறு டப்பா வாங்கி மாற்றி வைக்கலாம். இது இப்போ இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எனக்கு செடி நடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு ஓன் ஹவுஸ் இல்லாதனால நம்ம அது வச்சாலும் நமக்கு அது செட் ஆகாது, எடுத்து மாற்ற வேண்டியதாக வரும். இப்போ பாருங்கள், இல்லை தண்ணி கீழே விழுந்தாலும் இது தண்ணி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மண்ணில் என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து இந்த ரோடு வேலையெல்லாம் நடந்ததுனால இங்கே பாருங்கள், வண்டி பைடெல்லாம் ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த மண்ணை மேலே ஏற்று, கொஞ்சம் மேலே ஏற்று, எவ்வளோ இருக்கா, நல்லா இங்கே போட்டுக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு வண்டி ஏற்றும் போது ஸ்லிப் ஆகும். ஸோ வந்து இது அப்படி போட்டு விட்டுருங்க, அழுத்தி விடு. வண்டி விடத்தில் ஏற்றோல வெயில் அடிக்குது. இதை முடிச்சுட்டு இங்கே சமையல் வேறு பண்ணணும். எனக்கு இன்றைக்கி எல்லாம் என்னோடய ஷெடியூல் எல்லாமே இன்றைக்கி தெட்டி போய், காலையில் எந்திரிச்சது லேட்டு, மார்க்கெட் போகணும்னு நினச்சேன். பட் காலையில் வந்து மார்க்கெட் போகிறதுக்கே டைம் வந்து 9 o'clock மேலே ஆச்சு. அதனால் மார்க்கெட் போகவும் முடியலை. ஸோ மார்க்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்துலேருந்தே பொருள் வாங்கிட்டு சாயங்காலமாக மார்க்கெட் போய் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு ஹேர் ஆயில் ஆர்டர் இருக்குது, அதெல்லாமே வாங்கணும், திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம செடியெல்லாம் நட்டு முடிச்சாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அடிப்பொலி vlogலையும் நோக்கம் அது வரைக்கும் பாய் பூம்.